ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிச்சன் கொட்டாலி. நாம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ அரிசி ஊற வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா 2.5 கப் அரிசி. இது வந்து பாஸ்மதி அரிசி தான். 1 2 அடுத்தது இன்னொரு அரை கப். இந்த ஆழாக்கில் தான் நான் அளந்து ஊற வைக்கிறேன். ஸோ 2.5 கப் அரிசி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும், அதனால தான் முன்னாடியே ஊற வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கடலை எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பத்திரி, பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாமே போட்டு லைட்டாக சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குற சமயத்தில் நான் வந்துட்டு ஒரு 3 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, ஒரு பாதி வந்து இது நல்லா வெங்காயம் வதங்கினா தான் வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சது. நல்லா வதக்கணும். தக்காளியும் இந்த ஜூஸ் இறங்கினா தான் வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அடி பிடிக்கும். பாருங்க, நல்லா வெந்து வருது. நல்லா வதக்கிட்டே இருந்தேன், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சம் புதினா இலை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினாவோட ஃப்ளேவர் இறங்கினாக்கா பிரியாணிக்கு ரொம்ப வாசம் கொடுக்கும். அடுத்தது கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தது பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மிளகாத்தூள், மல்லித்தூள் இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஸ்பைசஸ் வந்துட்டு அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். நான் 1 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைசஸ், அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி
ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கலர் சூப்பராக இருக்குது. தண்ணி வந்துட்டு அளந்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே 2.5 கப் அரிசி வச்சேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 1க்கு 1.5 கப் தண்ணி, அந்த அளவு ரேஷியோவில் நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வர வரைக்கும் நாம் இதை வந்துட்டு வெயிட் பண்ணணும். ஏன்னா சிக்கன் அப்போ தான் கொஞ்சம் பாயில் ஆகும். ஸோ சிக்கன் பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும். ஸோ கொதிக்கணும். தண்ணி ஊற்றுனது வந்துட்டு இப்போ பாருங்கள், கொதிச்சு வருது. நல்லாவே கொதிச்சிருக்கு. சிக்கனும் பாதி வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் அரிசி வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், வாஷ் பண்ணி. ஸோ அதை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு. பாருங்கள், தண்ணி வடித்து வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரு 2 எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் தேவையான போது நீங்கள் உப்பு பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. ஸோ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் போட்டாச்சு. சிம்மில் வச்சுருங்க. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். விசில் வந்துடுச்சு. ஓகே, இப்போ விசில் இறங்கினதுக்கப்புறம் நாம் இதை எடுத்துடலாம். இந்த தம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான சிக்கன் பிரியாணி. அப்படியே உதிரி உதிரியாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், விட்டவே இல்லை. சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான், சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். லைக், share and subscribe to my channel.